இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆகாய் அதிகாரம் 2:4. நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். யார் கூட இருக்கிறார்னா, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாராம். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல காத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத என்று சொல்லி. ஒரு இன்டர்வியூக்காக, வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்க, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது நம்ம பயந்து விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், கலங்கி விடுகிறோம். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். அதே மாதிரிதான் சீஷர்களோடு இயேசு பிரயாணப்பட்டு அந்த படகில் போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கூட தான் இருக்கிறாரு. பயங்கரமான காற்று புயலை கண்டு சீஷர்கள் பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள். கூட இருந்த இயேசுவை அவர்கள் மறந்து போனார்கள். இப்பொழுதுதான் இயேசுவை எழுப்புகிறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தட்டி எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர், நீங்க ஏன் பயப்பட்டீங்க, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்க குடும்பங்களை வருகிற பிரச்சனைகளை கண்டு கூட இருக்கிற இயேசுவை நீங்க மறந்து விடுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு இருங்க, பயப்படாதிருங்க, நான் கூடவே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க நெருக்கங்கள், பிரச்சனைகளை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் இந்த காலைவெளியில கர்த்தர் உங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுகிறீரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கூடவே இருங்கப்பா. விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்கப்பா. தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள்ல கூட இருங்கப்பா. நல்ல வளர்ச்சியை தாங்கப்பா. நஷ்டங்கள், ஏமாற்றங்களை மாற்றுங்கப்பா. எவ்வளோ இழப்புகளை ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திர ஆண்டவரை. கையிட்டு செய்கிற சகல வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை கத்தாவே ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகபலன், ஆரோக்கியத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரை. மருத்துவமனையில இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆபரேஷனுக்காக ஆயத்தமாகி பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நான் கூட இருக்கிறேன்னு நீங்க சொல்லுகிறீரே. கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். கடன் பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா. தேவைகள் எல்லாம் கத்த சந்திங்க. இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துங்க. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க. உடைந்து போன குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சமாதானமாய் வாழும்படியா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரை உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறீங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.